இரட்சகராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்கள் யாவருக்கு அன்பின் வாழ்த்துக்கள். எனக்கு பின்னால பார்த்தீங்கன்னா ஒரு தேன் வளர்க்கக்கூடியதான காரியங்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. இதை இந்த பகுதியில் இருக்கிறவர்கள் இதற்குரிய காரியத்தை செய்து இதிலிருந்து அவர்கள் தேன்களை எடுத்து அவர்கள் விற்கிறவராய் இருக்கிறார்கள். இந்த தேன் மிகுந்த சுவையுடையதாக இருக்கிறது. இதே போலதான் வேதத்துல ஒரு வார்த்தை இருக்கிறது. அது சங்கீதம் 81 அதனுடைய 16வது வசனத்துல எப்படியாக இருக்கிறது, உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். பாருங்க, இங்க இருக்கிறதான இந்த தேன் எவ்வளவு ருசி உள்ளதா இருக்கிறதோ அதை விட மேலான ருசியுடைய தேனினால் நம்மை போஷிக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த புதிய நாளில இந்த வார்த்தையை கொண்டு உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். கண்மலையின் தேனினால் உங்களை போஷிக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் கொடுக்கிறது எப்போதுமே பெஸ்டா தாங்க இருக்கும். ஆண்டவர் ஒஸ்டான காரியத்தை கொடுக்க மாட்டார். நம்முடைய வாழ்க்கையில எது கிடைச்சாலும் சரி, he gives you best things. நம்முடைய வாழ்க்கையில பெஸ்டான காரியத்தை தான் அவர் கொடுப்பார். இந்த தேனை விட கண்மலையின் தேன் இன்னும் ருசியாக இருக்கும். அந்த கண்மலையின் தேனினால் கர்த்தரே நம்மை போஷிக்க வல்லவராய் இருக்கிறார். உச்சிதமான கோதுமையினாலே நம்மை திருப்தியாக்க தேவன் போதுமானவராய் இருக்கிறார். இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தரை நம்புறீங்களா? கர்த்தரை நம்புவீர்கள் என்றால் உங்கள் விசுவாசத்தின்படியே கர்த்தர் உங்களுக்கு இந்த நாள் முழுவதுமாய் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தைகளை சொல்லி கடந்து செல்லுங்கள். இந்த நாள் முழுவதுமாய் கர்த்தர் எனக்கு கொடுக்கிற எல்லாவற்றையும் பெஸ்டா கொடுப்பார்னு என்று சொல்லி கர்த்தரை நம்பி விசுவாசித்து பிரயாணப்படுங்க. இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.